திரு துரைக்கருணா. அதாவது இன்றைக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க, நீதிமன்றம் ஆப்போசிஷனையும் கேட்குறதுங்கிறது ஒரு நடைமுறை. அந்த நடைமுறை தான் செஞ்சுருக்கிறாங்க. இதில் ஒன்றும் பெரியதாக ஒரு பெரிய செட்பேக்கோ மாற்றமோ வரப்போகிறதில்ல. இபிஎஸ் தரப்பு ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சுகந்தி வைத்த வாதம். இல்லை, எந்த மாற்றமும் வரப்போகிறதில்லை அப்படின்னா சந்தோஷம் தான். இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் வந்து நியூஸ் 7 பிரதான தலைப்பை எடுத்துக்கிறேன். எப்போது தான் முடியும் இரட்டை இலை வழக்கு, அதுதான் பிரதான தலைப்பு. மீண்டும் இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள், அதிருப்தியில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்து ஒன்றுபட்ட அதிமுக, தமிழகத்தின் ஆகப்பெரிய அதிமுக என்பதை நிரூபிக்கும் வரை இந்த வழக்கு தொடரும். அப்போ தான் வழக்கு முடிவுக்கு வரும். இதுதான் பிரதான கருத்து. இந்த இரட்டை இலை சந்தித்த விஷயங்களை நம்ம இது அப்படியே மகாராஷ்டிராவுக்கு பொறுத்தனா இல்ல, சரத் பவாரோட கட்சின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இதை ஆனா அது வேற மாதிரி வந்திருக்குல்லங்க. இல்ல, இதை தாண்டி அதை தாண்டிமா இங்க ஹோல்டு வந்து கிடைச்சிர போது இதை தாண்டி தமிழகத்தை தாண்டி நான் பேசலைங்கிற முடிவோடு தான் இங்க உட்கார்ந்துருக்கேன். தமிழகத்தை தாண்டி நான் போல. 1988, 89 இந்த இரட்டை இலைக்கு ஒரு சோதனை வந்தது. அன்றைய தினம் ஜானகி அணி பக்கத்தில் 91க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. ஒரு 30 பேர் என்னமோ தான் ஜெயலலிதா ஆதரவாளர்கள். அதை தாண்டி கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அவ்வளவு பேருமே இருந்தாங்க. அங்கே கோர்ட்டுக்கு போனாங்க, எலெக்ஷன் கமிஷன் போனாங்க. அன்றைய தினம் இரட்டைலையை மரியாதைக்குரிய திருமதி ஜானகி அம்மையாருக்கு தான் கொடுத்துருக்கணும், கொடுக்கலை, முடக்கப்பட்டது. அது ஒரு அரசியல். அப்படியே ஒன்றொன்னா நம்ம பார்ப்போம். 1996 போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திருநாவுக்கரசர் பொதுச் செயலாளர், கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள்லாம் அங்கே தான் இருந்தாங்க. ஒரே நாள் ஒரே நேரம் இந்த ராகவா கல்யாண மண்டபம், ரஜினிகாந்தோடைய கல்யாண மண்டபத்தில் போட்டி அதிமுக பொதுக்குழு, வடபழனி விஜய் சேஷ்மால், விஜயராணி மகளில் செல்வி ஜெயலலிதாவுடைய பொதுக்குழு. இந்த 2 பொதுக்குழுவும் முடிந்து நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் பொதுச் செயலாளர்னு கோர்ட்டுக்கு போகுது, எலெக்ஷன் கமிஷன் போகுது. திருநாவுக்கரசருக்கும் இல்லை, ஜெயலலிதாவுக்கும் இல்லை, இரட்டை இலையை முடக்குறோம் அப்படின்னு முடக்கினாங்களா? இல்லை, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தான் இரட்டை இலை கிடைக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது மரியாதைக்குரிய சகோதரர் பிரகாஷ் அவர்கள் தொடக்கத்தில் சொன்னார் என்ன மாதிரி விஷயம்னு. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இங்கெல்லாம் போய் முறையீடு செய்கிறோம், கோரிக்கைகள் வைக்கிறோம், வழக்கு மன்றத்தில் போய் வழக்காடுறோம். இதை தாண்டி ஒரு லாபி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் சொன்னார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக அது எந்த விதமான லாபி, அந்த லாபி மூலமாக திரு எடப்பாடிக்கு இது உறுதிப்படுத்தப்பட்டதாங்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா தெரியாத விஷயத்தை நான் பேசுறதில்லை. அப்ப அது தேவையே படாது. பொதுவெளி அதை நான் எக்ஸ்பென்ஸ் தான் பண்ணணும். இப்ப வந்து அவை குறிப்பில் இருந்து நீக்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நீங்களே அதை ஒத்துக்கலங்கும் போது நான் எப்படி அதுக்கு நீங்க ஆதாரம் கொடுக்கல. அதுதான் சொல்றேன். இல்ல, நான் சொல்றது பொதுவெளி கருத்தாக இல்ல பொதுவெளி கருத்தாக இருக்குது. ஒருபோதும் நீதிமன்றத்திற்கோ நீதிமான்களுக்கு எதிராகவோ நான் கருத்துக்களை ஒருபோதும் எங்கும் எப்போதும் பதிவு செய்ய மாட்டேன். கலை யதார்த்தத்தை சொல்றேன். இப்ப வழக்குக்கு வந்துடும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் 2021 அதிமுகவினுடைய பைலா விதி 43 அடிப்படையில் அடிப்படை உறுப்பினர்களால் கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த பைலாவை 1976 தான் முதலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்ப 1973 அது அப்ப கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறம் தேர்வு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பைலாவை திருத்தம் செய்யப்பட்டு அதுவும் வழக்கா இருந்து ஏன்னா டைம் லைன் ரொம்ப பின்னாடி போயிட்டே இருக்கு. நான் புடிச்சு இன்னைக்கு எனக்கு டைம் போகுது. இல்ல அந்த பைலாப்படி இல்ல, அந்த சட்ட விதிப்படி கட்சி நடக்க வேண்டும். அந்த விதிப்படி தான் நடக்கணும்ங்கறத அந்த கேள்விக்கே வந்துறேன். அப்படிதானே நடக்கணும். தேர்தல் ஆணையம் அப்படினா போன முறை இபிஎஸ்க்கு கொடுத்திருக்க கூடாதுல்ல, ஏன் கொடுத்தாங்க? இல்லை, அதுதான் நான் சொல்ல வர்றேன். அந்த விதிப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த விதியை ஏன் உருவாக்குனாருன்னு நிர்வாகிகள் கேட்குறாங்க. 76 இது வர்ற பொழுது நிர்வாகிகள் கேட்குறாங்க, எந்த அரசியல் கட்சிகளுமே இந்த மாதிரியான ஒரு விதியே இல்லையே, ஜென்ரல் பாடி பொதுக்குழு தானே எல்லா அதிகாரம் பெற்றது, நீங்கள் அடிப்படை உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்கள் என்பது சொன்னார். இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். நான் அப்போ வந்து ஒரு 650-700 பேர் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தாங்க. இந்த 700 பொதுக்குழு உறுப்பினர்களும் இன்றைய முதலமைச்சர் கருணாநிதி வலை வீசி எடுத்து என்னையே இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர் தான். அப்படிப்பட்ட நிலை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அவரை நிறுத்தார். எனவே தான் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் கட்சியின் தலைமை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும். எல்லா விதிகளையும் மாற்ற அந்த விதி ஏன் சார் வழக்குல நீதிமன்றத்துல ஸ்ட்ராங்கா நிக்கலன்னு நான் கேட்கிறேன். அதுதான் நீதியரசர் ஜெயச்சந்திரன் மட்டும் இது அடிப்படையில் ஒரு அருமையான தீர்ப்பு சொன்னார். அடுத்தடுத்த நீதிமன்றங்களில் உலகளாவிய அரசியல் கட்சிகளினுடைய பைலாப்படி
பொதுக்குழு தான் உயர்ந்த அதிகாரம் படைத்தது என்கிற அந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்க. வழக்கு வாதாடுதல், ஆவணங்கள், அதிகாரம், இந்த பைலா இதெல்லாம் அந்த புறந்தள்ளி. ஏன்னா ஒவ்வொரு நீதியரசருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குல்ல. நீதியரசர் ஜெயச்சந்திரன் சொன்னது அந்த அடிப்படையில் இதுக்கு மூலமாக ஒரு எட்ஜ், ஒரு ஹோல்டு கிடைக்குதா? 2021 அடிப்படை உறுப்பினர்களால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் கிளை அமைப்பு முதல் கிளை, பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்டம், செயற்குழு, பொதுக்குழு, தலைமை கழக நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்குறாங்க. 2 பேரும் கையெழுத்து போட்டு, ஒருங்கிணைப்பாளரும் இறை ஒருங்கிணைப்பாளரும். 5 ஆண்டுகளுக்கு இதுதான் நடைமுறை, அணுகுமுறை. 2026 வரைக்கும் இதுதான் தொடரணும் என்பதை ஆணையமே ஏற்று, நீங்கள் கூட சொன்னீங்கல்ல, இவர் 2 பேரும் கையெழுத்து போட்டது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடைசி தீர்ப்பு வரைக்கும் அந்த சிட்டி சிவில் கோர்ட்லையா அந்த கடைசி தீர்ப்பு வரைக்குமே அது அங்கே இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் தனக்கான வாய்ப்பு லேசாக ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட நிலை இருக்கிற பொழுது அதற்கு பிறகு நடைபெற்ற பொதுக்குழு என்பது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தானே 2 பேருமே. நம்ம ஒருங்கிணைப்பாளர், இணை உறுப்பினர் வேண்டாம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் நம்பர் 1 ஓபிஎஸ், நம்பர் 1 ஏ இபிஎஸ். அப்படிதான் அந்த பொதுச் செயலாளருக்கு இரட்டை. ஒரு இல்ல ஒரு வாக்கு இல்ல, எந்த டாக்குமெண்ட்லயும் ஆதாரபூர்வமா சொல்றேன். ஒற்றை வாக்கில் ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் ஒற்றை வாக்கில் ஒரு ஒருங்கிணைப்பாளரையும் இணை ஒருங்கிணைப்பு தேர்வு செய்வது என்பது பொதுச் செயலாளருக்கான தேர்வு தானே. அந்த அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 20 விதிகளில் 60 பிரிவுகளில் மாற்றத்தை கொண்டு வந்து தான், பல மாற்றங்களை கொண்டு வந்ததனுடைய விளைவு தான் இந்த இரட்டை இலையினுடைய இந்த போக்கு என்பது, இந்த வழக்கு என்பது நடைபெற்று வருகிறது. அப்போ இந்த பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரமே இல்லை மரியாதைக்குரிய திரு எடப்பாடி அவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வாதம், திரு ஓபிஎஸ் அவருடைய வாதம். இன்னொன்று உயர்நீதிமன்றம் ஒன்று சொன்னிச்சு, 23 தீர்மானங்கள் நிறைவேற்றுதான் நீங்கள் சொல்கிறீங்க. திரு ஓபிஎஸும் ஒப்புக்கொண்டு அங்கு அனுமதிக்கப்பட்ட இந்த 23 தீர்மானங்கள், இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தான் பொதுக்குழு நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் 23 தீர்மானங்களையும் ரத்து செய்கிறோம். அங்கேயே திரு ஓபிஎஸ் எழுதி கொடுத்துட்டார், இது செல்லாது, இந்த பொதுக்குழு என்பது செல்லாது, இதனுடைய நடவடிக்கை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆக செல்லாத ஒரு பொதுக்குழுவை மீண்டும் கூட்டி கட்சியினுடைய பைலா விதி, மரியாதைக்குரிய திரு எடப்பாடியார் சொல்கிறார், என்னை மாதிரி சாதாரண செல்வம்பாளையம் கிளை செயலாளர், நான் பொதுச் செயலாளர் வந்துட்டேன், என்னை மாதிரி அடிப்படை உறுப்பினர்கள் நீங்கள் உயர் பொறுப்புக்கு வரலாங்கிறார். விதியை எப்படி மாற்றினார் தெரியுமா? 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வெளிமொழியணும். 5 ஆண்டுகள் சேலஞ்ச் பண்ணப்பட்டோம், அதற்கு ஒரு தீர்வு வரல. அதுதான் சொல்ல வரேன் நான். 5 ஆண்டுகள் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கணும்னா எப்படி அடிப்படை உறுப்பினர் வந்து உயர் பொறுப்புக்கு வரணும்? இந்த மாதிரியான போக்கு. சகோதரி ஒரு கருத்து சொன்னாங்க, ஒரு 6-7 மாசமா அரசியல் விமர்சகர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதில் ஒரு கருத்தை சொன்னாங்க, 6 பேர் போய் வலியுறுத்தினதாகவும் அப்படின்னு. இந்த 6 பேர் வலியுறுத்தியது பச்சை பொய் என்று பொதுச் செயலாளர், கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பொதுவெளியில் ஊடகங்களில் சொல்கிறார். ஆனால் 6 பேர் சந்தித்தது 2.5 மணி நேரம், ஜூலை 7ஆம் தேதி 2.5 மணி நேரம் பேசியது முற்றிலும் உண்மை. கடந்த வாரம் ஒரு பத்திரிகையில் திரு செங்கோட்டையனை அதை பதிவு பண்ணியிருக்கார், நாங்கள் பேசினோம், இன்னும் பேசி கொண்டிருக்கிறோம், ஒருங்கிணைப்பு தொடர்பாக சொல்லியிருக்கார். இந்த 6 பேரில் 3 பேரை நான் நேராக சந்தித்தேன், அவர்களுடைய கருத்து தான். ஆக ஒரு அரசியல் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் பொறுப்போடு பதிலளிக்கணும்னு பேசணும்ல. நான் என்ன சொல்கிறேன், 6 பேர் சந்தித்தாங்க, விலக்கி வைக்கப்பட்டவர்கள் சேர்க்கணும். நாங்கள் இல்லை, இப்போ அவங்க வந்தால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டேன். சொல்லுங்களேன், உண்மை பேசுங்களேன். இந்த தன்மை இல்ல. சரி, ஓபிஎஸ் எடுத்த முயற்சி என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓபிஎஸ் இதை ஒருங்கிணைக்கவோ அல்லது அவர் வந்து மீண்டும் வந்து இதற்கான ஹோல்டு எனக்கு இருக்குன்னு தனக்கான வாதத்தை முன்வைக்கிறதற்கோ, அவருக்கான ஹோல்டா அவருக்கு இது அதற்காக எடுத்த முயற்சி என்னன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இல்லை எல்லாவித முயற்சிகளையும் எடுத்து தானே தோல்வியை தழுவிருக்கிறார். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் எல்லா முயற்சிகளையும் எடுத்தார். மக்களை நம்பினார், தொண்டர்களை நம்பினார், நீதிமன்றத்தை நம்பினார், கடவுளை நம்பினார், விதியை நம்பினார். எல்லாம் கைவிட்டாலும் மக்களும் தெய்வமும் தன்னை கைவிடாது என்கிற நம்பிக்கையோடு அவர் பயணப்படுகிறார். அவருடைய அணுகுமுறை என்பது நமக்கு தெரியும். கடந்த 10-20 ஆண்டுகளாக அவருடைய அணுகுமுறையை நாம் பார்த்துருக்கிறோம். முதல் அந்த தர்மயுத்த தொடக்க இந்த வழக்கு அவருக்கு என்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு அதுதான் சொல்ல வர. 2021 நீங்கள் அதை பதிவு பண்ணியிருக்கீங்கல்ல, ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர், அந்த அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த முறை அங்கே தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் வலியுறுத்துவார்கள். அது எந்த அளவுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ளப்படும், என்ன விதமான
சகோதரர் சொன்ன மாதிரி வேறு மாதிரியான லாபி ஏதாவது அங்கே நடக்குமோ அது நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட ஒரு நம்பிக்கை அடிப்படையில், ஏன்னா நீதிமன்றம் தான் நீங்க வேறு மாதிரியான லாபின்னா அவர் பாஜக கூட்டணியில தானே இருக்கிறாரு. இல்லை அந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்தார். நிச்சயமாக. ஆக அவருக்கு உதவ வேண்டும் என்று பாஜக கருதினால் நிச்சயமாக உதவும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்டா இருக்கே. ஓபிஎஸ் அவர்களே பலமுறை என்ன பதிவு பண்ணியிருக்காரு, அங்க சொன்னாங்க அதனால நான் போய் சேர்ந்தேன் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நீங்க வந்து அவர் அதாவது எவ்வளவு தூரம் தொண்டர்கள்ட்ட நம்பிக்கைக்குரியராக இருந்தார், அதிமுக அஃபீஷியலா பாஜகல இருந்து வெளியே வருது அப்படிங்கும்போது நான் போய் பாஜக கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்த பிறகும் நான் அவங்களோட தான் ஒரு முடிவில் இருப்பேன், அவங்க கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு ஒரு முடிவை, மிக தவறான முடிவை, வரலாற்று பிழையை செய்கிறவரை கடவுள் எப்படிதான் இவர் சார் சொல்றார், கடவுளை நம்பி மக்களை நம்பி அப்படின்னா தொண்டர்கள் எப்படி ஒரே ஒரு நிமிடம். அதாவது இந்த கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 12 ஆண்டுகள் கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர். அவரை வந்து கட்சி கரவேட்டு கூட கட்ட முடியாத ஒரு சூழலுக்கு ஏற்பட்ட பொழுது அவர் அரசியல் அனாதையாக சாலையில் திரிய வேண்டுமா? தனக்கான ஒரு ஆதரவு கரம், ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவன் ஏதாவது ஒரு கட்டை கிடைத்தா பிடிச்சி கரையேறணும்ல. இந்த அரசியல் அவரும் அந்த அரசியல் களத்தில் இருக்கணும்ல. அதற்கான ஆதரவு நிலைப்பாடாக தொடக்கத்தில் முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த இவரோட ஆதரவு நிலைப்பாட்டிலே இருந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இல்லை என்றால் 4 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராகவே இருந்திருக்க முடியாது. அதான யதார்த்தம். அந்த சூழலை நமக்கு சாதகமாக தொடர்ந்து ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்ததுனால போறாரு. இன்றைக்கு கட்சி ஒன்றுபட்டு வலிமையான அதிமுக என்று வருகிற பொழுது அந்த அதிமுக கட்டுப்படுவார். அது எந்த மாற்று